அப்ப இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கங்கிற ஒரு செய்தி புகாரியில 2048வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போய்விட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. போருக்கு போய்கிட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அதுல கூடவே இருக்கிறாங்க. ஜாபீர் ரலியல்லாஹுடைய அந்த ஒட்டகம் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுது, ஒழுங்கா போக மாட்டேங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஜாபீர் தலை தொட்டி, என்னப்பா நீ யாரு? நான் தான் ஜாபீர் அப்படின்னு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து நீ யாருன்னு செய்றாங்க, விசாரிக்கிறாங்க. மன்ஹாதான்னு கேட்கறாங்க, நீ யாருன்னு. நான் தாங்க ஜாபீர் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, தன்னை ஜாபீருடைய வாப்பா பெரிய தியாகி ஜாபீர் இப்னு அப்துல்லா இருக்காங்களே, அவங்க வந்து உஹது போர்ல கொல்லப்பட்டவங்க, ரொம்ப மார்க்கத்துக்காக ரொம்ப உழைச்சவங்க. பாப்பாவை சொல்லி அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு, அப்துல்லாவுடைய மகன் நான் ஜாபீர் இப்னு அப்துல்லான்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்ப மறைவான தெரிஞ்ச என்ன செய்யணும், ஒரு நின்னார் மகன் நீ ஜாபீர் தானே நல்லா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் இது 2309வது ஹதீஸ் புகாரியில பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தோட்டத்தில் போயிட்டு இருக்கிறாங்க, பச்சை பசேல்னு பயங்கரமா அது வந்து ஒரு விளைச்சல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு இடத்தை பாக்குறாங்க, தோட்டத்தை பாக்குறாங்க. பார்த்தவங்க என்ன செய்யறாங்க, லிமன் ஹாதிஹி, என்னப்பா இவ்வளவு அழகா சூப்பரா பராமரிக்கிறாங்க, இது யாருடைய இருப்பா, இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்களே. ஒரு தோட்டத்தை பார்த்தவொன்னே அந்த பாலைவனத்துல இந்த மாதிரிலாம் பராமரிக்கிறது கஷ்டம், தண்ணி இல்லையா, தண்ணி இருந்தா செழிப்பா எல்லாமே இருக்கும். அது ஒரு அதிசயமா தெரிகிறது. அந்த இடத்துலயும் ஒருத்தர் சூப்பரான முறையில் தண்ணி பாய்ச்சி ஒழுங்கா அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்றாரு. அதை பார்த்து என்ன செய்யறாங்க, லிமன் ஹாதிஹி. அப்ப சொல்றாங்க இது வந்து இன்னாருக்கு சொந்தமானது. இந்த ஆள் வந்து ஒருத்தர் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, நிலத்துக்கு சொந்தக்காரர் வேற, அவர் இந்த மாதிரி இது ஆக்கல, இது குத்தகைக்கு எடுத்தார்ல அவராக்கையும் ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்ப கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு அழகா அந்த நிலத்தை பராமரிக்கிறாரு, அந்த ஆள் குத்தகைக்கு விடாம ஃப்ரீயா இவருக்கு விட்டுருக்கலாமே. அப்படி யாரு உழைத்தவனுக்கு நிலம் சொந்தங்கிறாங்கல்ல, முதல்ல ரசூலுல்லாஹ் தான் உலகத்துக்கு இதை சொல்றாங்க. ஹிந்தி தானே கம்யூனிஸ்ட் எல்லாம் வர்றாங்க, அவன் தானே வேலை பார்க்கறான், சும்மான போட்டுருக்கிற நிலத்தை அவன் அழகா பராமரிக்கிறானா இல்லையா, பேச அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே, அது எனக்கு குத்தகை கொடுக்குற, நீ இருந்து விவசாயம் பண்ணி இல்லாட்டி அவருக்கு கொடுப்பா, அதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அது கம்யூனிஸ்டுக்கு இஸ்லாத்துக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னா, இது அறிவுரையா இஸ்லாம் சொல்லும், கம்யூனிஸ்ட் வந்து பிடிக்காம வலுக்கட்டாம கொடுக்க சொல்லுவாங்க, அது தப்பு. அறிவுரை ஏன்பா சும்மான வச்சுக்கிற, அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு நன்மையாச்சும் கிடைக்கும்ல. அது இஸ்லாம் வந்து அந்த கம்யூனிஸ்டத்துல வந்து இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டு அதை கெடுபடி ஆக்கி விட்டானுங்க. அதான் கண்டிக்கத்தக்க ஒரு பாலிசியா போச்சு. அப்ப அந்த இது பாயிண்ட் இல்ல, பாயிண்ட் என்ன, இந்த வயல் யாருடையதுன்னு உங்களுக்கு தெரியல, யாருக்கு சொந்தம்னு தெரியல, யாரு குத்தகைக்கு எடுத்தாருன்னு தெரியல, அதை பார்த்துட்டு விசாரிச்சு கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு செய்தியை புகாரியில 2634வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு இரவு, எதிரிகள் தாக்க போறாங்க, அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான ஒரு இரவுல என்ன செய்யறாங்கன்னா, மை யஹ்ருஸ்னில் லைலா, இந்த இரவு எனக்கு யார் காவல் காக்கிறது, எனக்கு செக்யூரிட்டியா யார் இருக்க போறீங்கன்னு கேட்கறாங்க. ஆனா பின்னாடி அது வேணான்ட்டாங்க. ஆரம்பத்தில் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருப்பாங்க, பின்னாடி அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்ங்கிற வசனம் இறங்கிய பிறகு அல்லாஹ் எனக்கு பாதுகாக்கிறான், செக்யூரிட்டி எல்லாம் போயிருங்கன்றுவாங்க. இது துவக்க காலத்துல தனக்கு ஒரு பாதுகாப்புக்கு யாராவது நிக்கணுங்கிறதுக்காக வேண்டி மை யஹ்ருஸ்னில் லைலா, யார் என்னைய பாதுகாக்கிறேன்னு கேட்டவுடனே சாத் இப்னு அபி வக்காஸ் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு செக்யூரிட்டியா நிக்கிறேன், ஏன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் செக்யூரிட்டியா நிப்பாரு. அப்படி நிக்கும் பொழுது இரவுல தெரியும், ரசூலுல்லாஹ் முடிச்சு பார்ப்பாங்க, ஒரு ஆள் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அது யாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இவர் தான் போயிட்டு இருக்கிறாரு. யாரு செக்யூரிட்டிக்கு நிப்பாட்டினாங்களோ அவர் தான் போயிட்டு இருக்கிறாரு, நம்ம நிப்பாட்டின ஆள் தானே கூட வேற ஆள் வர்றான்னு நினைச்சுக்கிட்டாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் நான் இன்சார்ஜ் என்று சொல்லி அவர் நிக்கிறாரு. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், ஒரு சாது என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா, முன்னாடி போற ஒரு ஆளை கூட அவர் தான் கண்டுபிடிக்க இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, யாரு மன்ஹாதான்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, சாத் இப்னு அபி வக்காஸ், நான் தாங்க சாத் இப்னு அபி வக்காஸ், நான் தாங்க டியூட்டி இன்சார்ஜ், என்னை தாங்க நைட்டு காவலுக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காவலுக்கு ரசூலுல்லாஹ் தான் அவரை நியமிக்கிறாங்க. அவர் தான் நிப்பாருன்னு தான் ஊகிக்கணும். அது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம என்ன செய்யறாங்க, யாரு அவரேன்னு கேட்கிறாங்க. அவரே என்ன செய்யறாரு, நான் தான் சாதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாருங்கிற செய்தி சம்பவத்தை புகாரியில 2885வது ஹதீஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அவங்க நம்மள மாதிரி விசாரித்து அறிந்து கொள்ற நிலையில இருந்தாங்க என்று சொன்னால், 25 வருஷத்துக்கு பிறகு அது நடக்கும்ங்கிறான் ஒருத்தர், நீ நம்புற. வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணா நீ ஆகான் இருப்பேன்னு சொல்ற, அதை போய் நீ நம்புற. இந்த மாசம் பீட மாசம் சொல்றான், நீ அதை போய் நம்புற. இதெல்லாம் இவன் எப்படி கண்டுபிடிச்சான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வந்து இவர்களுக்கு எப்படி தெரிந்தது, அதை கவனிக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஜமாஅத்து தொழுகை.
அவங்க ஓதி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரு சத்தம் போட்டு ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரும் ஓதுறாரு. பின்னாடி ஓதுனா என்னவாக, முன்னாடி இமாமுக்கு வந்து குழப்பம் ஏற்படும்ல. இமாம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் அதே மாதிரி சத்தம் போட்டு அவர் அல்ஹம்துங்க இவர் ஒல்லுஹா ஒல்லையிலின்றாருன்னா என்ன, அவர் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவாரா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப ஒரு குழப்பம் ஏற்பட்டு போயிடுது. குழப்பம் ஏற்பட்டு போனவொன்னு ரொம்ப சிரமப்பட்டு தொழுகையை முடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஐயுக்கும் கரா கல்வி, எனக்கு யார் ஓதுனான்னு கேட்கறாங்க. ஏன் திரும்பிடா வா, ஏன் ஓதுன அப்படிலாம் கேட்கணும். மறைவான தெரிஞ்சு இருந்தா முதுகுக்கு பின்னாடி தான் நடக்குது. 25 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கல, முதுகுக்கு பின்னாடி தான் நடக்குது, செவத்துக்கு பின்னாடி நடக்கல. அது கூட ரசூல் ஸல்லல்லாஹு என்ன தெரியல. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே செய்யறாங்க, யாருப்பா ஓதுங்க, ரொம்ப குழப்பி விட்டீங்களப்பா, யார் அது அப்படின்னு கேட்கறாங்க. நான் தான் ஒருத்தர் சொல்றாரு, இனிமே அப்படிலாம் செய்யக்கூடாது, இமாம் ஓதும் போது நீங்க சத்தம் போட்டு ஓதக்கூடாது, சத்தம் போட்டு ஓதுனா இமாம் ஓத முடியாம குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிரச்சனை என்ன, யாரு ஓதுனார் என்று ஏன் கேட்டாங்க? இதான் மனிதன், முடியாது, கண்டுபிடிக்க இயலாது. யார் ஓதுனாருலாம் விசாரிச்சு, நீங்க எப்படி விசாரிச்சு அறிந்து கொள்ள முடியுமோ அப்படிதான் இருக்கு. இதை சொல்ல முடியல என்று சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தூசி பெறாதவர்கள்லாம் நீங்க என்ன செய்றீங்க, அவர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை கணிப்பாங்கங்கிறீங்க. 10 வருஷத்துக்கு நீங்க இப்படி இருப்பீங்க, எத்தனை புள்ள பெறுங்கிற அவர் சொல்றாருங்கிறீங்க, நீங்க எத்தனை பணம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்றாருன்னு அவர் சொல்வார், நீங்க நம்புறீங்க. இது எப்படி, இது மடத்தனன் விளங்குது. இது எங்க இருக்குன்னா முஸ்லிம்ல 603வது ஹதீஸாகவும் 604வது ஹதீஸாகவும் இருக்கிறத பாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்காங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ருக்குல இருந்து எந்திரிச்ச உடனே ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு ஆள் லேட்டா வர்றாரு. வந்து அவர் ருக்கு கிடைச்சிருச்சு. ருக்கு கிடைச்ச சந்தோஷம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ருக்குல இருந்து எந்திரிச்ச உடனே ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு அவர் சத்தம் போட்டு சொல்றாரு. ஆனா எல்லாரும் அந்த சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு. இந்த ஹதீஸ் அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு ஒரே ஒருத்தர் தான் சொல்லி இருக்கிறாரு. அதை ரசூல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் சொன்னது சாதாரண ரப்பனா லக்கல் ஹம்தான் சொன்னாங்க, வாய்க்குள்ளதான் சொல்லிக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்ததுனால அதை சொல்லி இருக்கிறார். அதை எல்லாரும் மட்டும் என்ன செய்யக்கூடாது, அம்புட்டு பேர் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னா அப்புறம் அல்லாஹ் மத்த திக்ர்கள் துஆக்கள் அடிபட்டு போயிடும், மக்கள்கிட்ட இல்லாம போயிடும். மத்த ஒரே ஒரு ஆள் சொன்னதை ரசூல் அங்கீகரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு உள்ள அளவுக்கு என்ன செய்யுங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டால் அது நீங்க ஆட்சேபனை பண்ணக்கூடாது அர்த்தமே தவிர, அதை எல்லாரும் சொல்வது சுண்ணத்துங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க. அதை இப்ப நம்ம பள்ளிகள்லயும் அது மாதிரி ஒரு நடைமுறை இருக்கிற மாதிரி தெரிகிறது, அது தவறு. அப்ப அதை கேட்கிறாங்க, யாருப்பா சலாம் கொடுத்தவன, யார் அதை சொன்னா, என்னமா ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் சொன்னால் யாருன்னு கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்க, கூப்பிட்டு கேட்க வேண்டியது, ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க வேண்டியதானே. யாருன்னு தெரியல, யாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவருக்கு என்ன செய்யறாங்க, நல்ல வார்த்தை சொன்னேன், உன்னுடைய எழுத்த சொல்லை பதிவு செய்வதற்காக வேண்டி நிறைய மலக்குகள் வந்து போட்டி போட்டது நான் பார்த்தேன், அற்புதமான வார்த்தையை நீ சொல்லி இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினாங்க. இது முஸ்லிம்ல 942வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, சாப்பிட ஏதாவது இருக்குன்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன் கேட்கணும், வீட்டுல வந்து நுழையும் போத அந்த பேரிச்சம்பழத்தை எடு, அந்த ரொட்டி எடுன்னு சொல்ல வேண்டிய இருந்தா அவங்க வீட்டுல இருக்கிறதையே அவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன், வீட்டுல இருந்து போயிருப்பாங்க, தின்று இருப்பாங்க, என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்க வீட்டுல உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்டுல உங்க பெட்டியில நீங்க என்ன வச்சுக்கிறோம் அது தெரியும், அடுப்பங்கரையில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அது நமக்கு தெரியாது. நம்ம வீடா இருந்தாலும் நமக்கு தெரியாது, முன்னாடி தான் கேட்கணும். யார் கிச்சன் இன்சார்ஜா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கேட்டா தானே செய்யும், சோறு இருக்குமா கறி இருக்குமா ஏதாவது சாப்பிட இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல போனாங்கன்னா ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாச்சும் இருக்குதா, சாப்பிட ஏதாவது இருக்கு, ஏன் இருக்கான்னு கேட்கணும், இருக்கிறத சொல்லி எடுத்து வைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப அதுல என்ன வழங்குது தெரியாது, மறைவான விஷயங்கள் அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்கவே இல்லை. இது வந்து புகாரியில 1494வது ஹதீஸாக இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஏற்கனவே இந்த ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம். ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் அவர் தாம்பத்தியில ஈடுபட்டு நோன்பை முறிச்சு விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வருவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கணும், மறைவான தெரிஞ்சிருந்தா தெரியும்பாங்க, வா என்ன பகல் நேரத்தில் மாதிரி பண்ணிட்டா தானே, இதான மேட்டர்னு கேட்டிருக்கணுமா இல்லையா. அவர் சொல்லி என்ன செய்யறாங்க, மாலக்க என்ன விஷயம், என்ன நாசமா போயிட்ட, என்ன தப்பு பண்ணிட்ட, அவர் இப்படி என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவருடைய கெப்பாசிட்டி என்ன, அவருடைய வீட்டுல என்ன வச்சுக்கிறாருலாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா. கேட்கறாங்க, உனக்கு சக்தி இருக்குதா, 60 நோன்பு வைக்க உனக்கு சக்தி, ஏன் கேட்கணும், சக்தி இல்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியான, உனக்கு சக்தி கிடையாது, 60 ஏழைக்கு சோறு போட 7 மாட்டு 2வது கேட்கறாங்க. அது ஏன் கேட்கறாங்க, அவருக்கு 7வதுன்றதை கண்டுபிடிச்சு அவ்வளவு சொல்லிடலாமே. இந்தப்ப உன்னைய பார்த்தா 60 நோன்புக்கு சக்தி உள்ள ஆள் மாதிரியும் தெரியல,
60 ஏழைக்கு சோறு கொடுக்குற மாதிரி உனக்கு தெரியல, அதனால இப்படி பண்ணல சொல்லணும். அவர்கிட்டயே ஒன்னொன்னா கேட்கறாங்க, நீ என்ன செஞ்ச, இன்னது செஞ்ச. சரி 60 நம்ம வைக்க ஏழுமா, ஏழாது. 60 ஏழைக்கு சோறு கொடுக்க ஏழுமா, ஏழாது. அப்புறம் என்ன செய்ய